பிரான்சில் இன்று அதிகாலை கால்பந்தாட்ட மைதானத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 153 பேர் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பு உரிமம் கோரியுள்ளது. நேற்று தினம் இரவு பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் அணிகளுக்கு இடையிலான சிநேகபூர்வமான கால்பந்தாட்ட போட்டி சுமார் 80,000 ரசிகர்களுக்கு மத்தியில் பாரிஸ் நகரில் மிகவும் விறுவிறுப்பாக ஆரம்பமாகியது. போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களில் பயங்கரவாதிகளின் தாக்குதலினால் பாரிஸ் நகரம் முற்றுமுழுதாக ஸ்தம்பிதமடைந்தது. இந்த போட்டியின் போது பிரான்ஸ் ஜனாதிபதி அந்த இடத்தில் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கால்பந்தாட்ட உலக சாம்பியனான ஜெர்மனியும் பிரான்சும் விளையாடிய இந்த போட்டியை கண்டுகளிக்க சுமார் 80,000 ரசிகர்கள் அரங்கில் திரண்டிருந்தனர். அந்த அத்தனை பேரையும் உலக மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் பலர் ஸ்தலத்திலேயே பலியாகினர். Deuxième explosion, Stade de France. Deuxième explosion, courez, barrez-vous. மூன்றாவது குண்டுவெடிப்பு இடம்பெற்றவுடன் பிரான்ஸ் ஜனாதிபதி அந்த இடத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் அவசர அமைச்சரவை கூட்டம் கூடியதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 6 இடங்களை நோக்கி இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னரே இந்த தொடர் குண்டுவெடிப்பு ஓய்ந்தது. கலையரங்கு, 3 உணவகங்கள், அதேபோன்று இரவு களியாட்ட விடுதியொன்றை நோக்கி மிகவும் பாரதூரமான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் மிகவும் மோசமான தாக்குதல் கால்பந்தாட்ட மைதானத்திற்கு அருகிலுள்ள பெட்டக்லேன் அரங்கை அண்மித்து இடம்பெற்றது. இதில் சுமார் 112 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குண்டுவெடிப்புகளுடன் முன்னகர்ந்த பயங்கரவாதிகளை கண்டு பீதியடைந்த மக்கள் தரையில் படுத்து உயிருக்கு போராடியதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர் குண்டுவெடிப்பால் அதிர்ந்து போன பிரான்சில் அவசர கால நிலைமை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் இவ்வாறான அவசர நிலைமை இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. Attaques terroristes d'une ampleur sans précédent sont en cours dans l'agglomération parisienne. அவசர கால நிலைமை பிரகடனத்தின் பின்னர் பிரான்சின் அனைத்து எல்லை பகுதிகளும் மூடப்பட்டன. வாகன போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாரிஸ் நகர் மக்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி ட்விட்டர் மூலம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது நாடு எதற்கும் தயார் என்பதையும் பிரான்ஸ் ஜனாதிபதி ட்விட்டர் மூலம் வலியுறுத்தியுள்ளார். பாரிஸ் மேயரின் உத்தரவிற்கு அமைவாக பாடசாலைகள், நூலகங்கள், நீச்சல் தடாகம் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. பாரிஸ் மாநகரத்தில் பல இலங்கையர்கள் வசிக்கின்றனர். பாரிஸில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்பது அறிந்து கொள்வதற்காக பிரான்சிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகருடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். இந்த குண்டுவெடிப்பு நேற்றிரவு 10 மணிக்கு இடம்பெற்றது. இங்குள்ள நமது பிகாரிகளில் மற்றும் தலைவர்களிடம் இளைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என வினவினோம். அவ்வாறான எந்தவொரு தகவலும் இதுவரையில் இல்லை. விசேடமாக இந்த ஜனாதிபதி இந்த தாக்குதல் தொடர்பில் கவலையை வெளியிட்டுள்ளார். அதனை பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு கையளிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எமது தூதரகத்தில் விசேட அலுவலகம் ஒன்றை ஸ்தாபித்துள்ளோம். அதனூடாகவே இலங்கையில் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தகவல் அறியலாம். 3 தொலைபேசி இலக்கங்களை வழங்க உத்தேசித்துள்ளோம். இளைஞர்களுக்கு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். தாக்குதல் நடத்தப்பட்ட பிரான்சின் பாரிஸ் நகரில் இருந்து இணைந்து கொள்கின்றார் செய்தியாளர் பிரேம் சுதன். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே பிரான்ஸ் அதிகமான கொண்டாட்டங்களை கொண்ட ஒரு நாடாக அமைந்திருக்கின்றது. இந்த வகையிலே நேற்றும் பிரான்ஸ் மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஸ்டாட் டு பிரான்சில் பிரான்சின் ஜனாதிபதி பிரான்சுவா ஹொலண்ட் அங்கே அந்த புட்பால் மேட்ச் ஒன்றை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார். அந்த வேளையிலே 3 குண்டுகள், அதாவது இரவு 9:17 மணிக்கு முதலாவது குண்டு வெடித்திருக்கின்றது. இதை பெரிதாக யாரும் அறிந்திருக்கவில்லை. சாதாரணமாக புட்பால் மேட்ச் இடம்பெறும் பொழுது ஏற்படுகின்ற வெடிச்சத்தங்களாகவே நினைத்திருந்தார்கள்.
3 நிமிடங்களுக்கு பிறகு அடுத்த குண்டு வெடித்ததை அடுத்து மிகவும் பாதுகாப்பாக பிரான்சின் ஜனாதிபதி பிரான்சுவா ஹோலந்து அந்த பகுதியில் இருந்து அழைத்து செல்லப்பட்டார். அதன் பிறகு சம்போஷ் மற்றும் லா கசானோரா ஆகிய உணவகத்திற்கு அருகாமையில் வாகனத்திலே வந்த தீவிரவாதிகள் அங்கே நின்ற பொதுமக்களை நோக்கி துப்பாக்கிச் சூட்டுகளை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே விரைந்த போலீசாரை கண்டவுடன் அவர்கள் தங்களை தாங்களே வெடிக்க வைத்து மனித வெடிகுண்டுகளாக மாறி அங்கிருந்த மக்களை கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு ப்ளூஆர்ட் வோல்ச்சர், ரீடு, ஷரோன் ஆகிய பகுதிகளிலும் இதே போன்ற தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விடயம் பட்டக்லோன் என்ற ஒரு நாடக விழா அரங்கம் இருக்கின்றது பாரிஸிலே. அந்த பட்டக்லோன் பகுதியில் பொதுவாக இங்கே இடம்பெறுகின்ற நாடக விழாக்களில் சாதாரணமாக 1500 மக்கள் கலந்து கொள்வார்கள். நேற்று இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு இசை விழாவிலே கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடியிருந்ததாகவும் அந்த வேளையிலே அந்த மண்டபத்தின் பின்புறமாக நுழைந்த 4 தீவிரவாதிகள் அங்கே இருந்த மக்களை சரமரியாக துப்பாக்கியினால் சுட்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 82 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கிடைக்கும் தகவல்கள். துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் வெளியே அதிகமாக கேட்டதனால் வெளியே கூடியிருந்த போலீசார் மிக வேகமாக அங்கிருக்கின்ற மற்ற கதவுகளை தகர்த்துக் கொண்டு போலீசார் உள்ளே நுழைந்து அங்கே இருந்த ஒரு தீவிரவாதியை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த மற்ற தீவிரவாதிகள் தாங்களே வெடிக்க வைத்து மனித குண்டுகளாக மாறி அவர்களும் சம்பவ இடத்திலேயே இறந்தார்கள். மொத்தமாக இந்த தாக்குதல் சம்பவத்திலே 182 பேர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இதேவேளை தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து கடவுச்சீட்டு மீட்கப்பட்டதாகவும் பிரேம்சுதன் தெரிவிக்கின்றார். இப்பொழுது பிரான்ஸ் ஹோலந்து அவர்கள் ஒரு தகவலை மிகவும் அவசரமாக வெளியிட்டிருக்கின்றார். 3 நாட்கள் பிரான்சில் துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது இன்று நாளை மறுநாள் 3 நாட்கள் பிரான்சில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அத்தோடு அவசர கால பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த மாதங்களில் இந்த அவசர கால பிரகடனம் பிரான்சிலே இருந்தது. எனினும் சாதாரணமாக மக்களுடைய போக்குவரத்துகள், மக்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை குறைத்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் நேற்று இரவில் அவசர கால பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக போலீசாருக்கு அதிக அளவு பவர், அதாவது போலீசார் என்னவும் செய்யலாம், யாரையும் விசாரிக்கக்கூடிய ஒரு விடயத்தினை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவசர கால பிரகடனத்தை அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பிரான்ஸ் தனது எல்லைகளை மூடியிருக்கின்றது. பிரான்சுக்கு யாரும் நுழையவோ இல்லது பிரான்சிலிருந்து வெளியே செல்லவோ முடியாத ஒரு நிலை தற்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இன்று அதிகாலையில் வெளியிலே மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. தொடர்ந்தும் பதட்ட நிலை பாரிஸிலே அதிகமாக காணப்பட்டது. மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் பலர் அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் என்று அழைப்போம், இங்கே மெட்ரோ வரைக்கும் வந்துவிட்டு அவர்களுக்கு அங்கே போக்குவரத்து விடயங்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டது. போக்குவரத்தில் மக்கள் பெரிதாக வளமையில் பாரிஸில் சனிக்கிழமை காலை என்றாலும் அதிகமான போக்குவரத்து காணப்படும், வாகன நெரிசல் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்று காலையில் மிகவும் பதட்டமான நிலையில் பாரிஸ் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தற்பொழுது பாரிஸின் நிலை சற்று மாறியிருக்கின்றது. பொதுமக்கள் சாதாரணமாக வீதியிலும் சாலையிலும் நடமாடிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம், தாக்குதல் இடம்பெற்ற இடத்திலே சிறிய கடவுச்சீட்டு ஒன்றை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த கடவுச்சீட்டுக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பதை அவர்கள் தூப்பு தொடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.